கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளர் ராணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தான் அமர்வதற்கு நாற்காலி கேட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்தார். அத்தோடு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நீ தாசில்தாரா உதவி தாசில்தாரா என கேட்டதுடன் தேர்தல் நடத்தும் அலுவலரின் பின்னால் இருந்த பெயர் பலகையை பார்த்து டாஸ்மாக் அதிகாரியா என இழிவுபடுத்தும் வகையில் பேசினார். வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என விதி உள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வர திமுக வேட்பாளர் மலையரசன் அதிமுக வேட்பாளரை முந்திக் கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் 4 கார்களுடன் வந்தார். இதையடுத்து மலையரசன் காரை மட்டும் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் போலீசார் அனுமதித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் எல்லைக்கோட்டை கடந்து வந்து போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் வருவதற்காக காத்துக் கொண்டிருந்தார். அரை மணி நேரத்திற்கு மேலாகியும் சுதீஷ் வராததால் தனது ஆதரவாளர்கள் சிலருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றார் நல்லதம்பி. இதனிடையே காலதாமதமாக வந்த LK சுதீஷை உள்ளே அனுமதிக்காமல் போலீசார் தடுத்து நிறுத்த சுமார் 20 நிமிடத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் PV ரமணா வெளியே வந்து சுதீஷை அழைத்து சென்றார். நாகையில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் Y செல்வராஜ் உறுதிமொழி படிவத்தை அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கருக்கு தேர்தல் அலுவலர்கள் மாற்றி வழங்கினர். இதையடுத்து நீண்ட நேரம் போராடி உறுதிமொழி படிவத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகு அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனும் தனது ஆதரவாளர்களுடன் ஒரே நேரத்தில் வந்தனர். திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உள்ளே சென்ற நிலையில் அதிமுகவினர் நீண்ட நேரம் காத்திருந்தனர். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிய போகிறது என ஆவேசமான பொள்ளாச்சி ஜெயராமன் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் முறையிட்டார். அப்போது தன்னை தடுக்க வந்த உளவு பிரிவு போலீசாரை நோக்கி யாருப்பா நீ, ஏன் தடுக்கிற என ஆத்திரத்தை காட்டினார். கோவையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக 50க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் ஊர்வலமாக சென்றார். அப்போது வாகனங்களை தடுத்து நிறுத்திய போலீசாருடன் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் வேட்பாளர் கலாமணி போலீசாரை நோக்கி அண்ணா அண்ணா என கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.